கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் வாலிபர்களை குறித்து உங்களிடத்துல சில வார்த்தைகள். நம்ம வாலிப பிரயத்தனம் அப்போ எல்லாருமே வாலிப பிள்ளைங்களை தவிர மற்றவங்களை யார் இதை பார்த்தாலும் நம்ம வாலிப வயசை கடந்து தான் வந்திருக்கோம். நம்மளையும் கூட நம்ம பெற்றோர்கள் அந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக கவனமாய் நம்மளை பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த நாளில் நம்ம எவ்வளோ கண்கொத்தி எவ்வளோ அந்த பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் கூட இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைங்க தவறி போகிறாங்க. அதற்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள நல்லா கவனிக்கிறோம். நல்ல முந்தைய காலத்தை விட இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு தேவையானதுக்கெல்லாம் செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனாலும் இந்த பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க. ஆமாம், அதுக்கு காரணம் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க தேடணும், கர்த்தரிடத்துல அவங்க திரும்பணும், அவங்களுக்கு இருதயம் தேவனை நோக்கி இருக்கணும். இல்லை நான் சபைக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன் வரேன் அப்படின்னா கூட சரியா பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வரதை நீங்கள் தடுக்காதீங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, சிறு குழந்தைங்களை அப்படியே சந்தோஷத்தோடு அவங்கள அணைக்கிறாரு. நீங்கள் நம்மளை போல ஒரு நடுத்தர வயது உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா தேவன் நம்ம அவருக்காக பெண்கள் கூட்டம் அந்த மாதிரி நிறைய நம்ம பெண்களும் என்ன பண்ணுறோம், அவருக்காக தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், நம்மளோட வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாம் செய்கிறோம். முதியோர்களும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க வார்த்தையிலாம் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குன்னு ஒரு கணத்தெல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் வாலிப பிள்ளைங்களை மட்டும் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், சிறு குழந்தைகளையோ இல்லை நடுத்தர வயது நம்மளை போல ஒரு ஆண் பெண்ணையோ இல்லை வயதானவர்களையும் அப்பா என்ன சொல்ல, பிரசங்கி 12:1 பார்த்தீங்கன்னா, நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்றாரு. உன் சிருஷ்டிகர்னா என்ன? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். சிருஷ்டிக்கிறவங்கன்னா யாரு? நம்மளை உருவாக்குறவங்கள தான் நம்ம சிருஷ்டிகர்னு சொல்லுவோம். ஸோ அப்பா நம்மளை உருவாக்கலையா? நம்மளை எல்லாரும் தானே உருவாக்கி இருக்கிறாரு. ஆனால் ஏன் நம்மளை குழந்தையா இருக்கிறவங்கள குழந்தையே நீ உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லலை? ஏன் நம்மளை போல உங்களை பார்த்துட்டு நடுத்தர வயது உள்ள பெண் ஆண்களே நீங்கள் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லலை? ஏன் வயது சென்று முதியோர்களை நீ சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லலை? அவங்கவுங்களுக்கு சரியான ஞானம் இருக்கும், நம்மளுக்குரிய போதுமான அறிவு இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒன்று அறியாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த வாலிப பிரயசத்தை தான் பார்த்தீங்கன்னா உன் சிருஷ்டிகரை நினைன்றாரு. அந்த நேரத்தில் நீ வழி தவறி போகக்கூடாது. ஏன்னா அவங்க 2 நிலையில இருப்பாங்க. அதனால தான் உன்னை படைச்ச சிருஷ்டிகர்னா யாரு? தேவனாக இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்தில் நீ என்ன நினைச்சுக்கொள்ளு, அப்போ நீ என்ன பண்ண மாட்ட, இடறி போக மாட்ட அப்படின்னு தான் நம் தேவனாக அப்பா என்ன பண்றாருன்னா அந்த நேரத்துல உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருக்கிறாரு. வேதத்துல நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயாவது உன் சிருஷ்டிகரை நினைன்றாரா? அப்பா நிறைய விஷயத்துல அவர் கூடயே நம்ம இருக்க சொல்றாரு, செய்யறாரு, எல்லாம் ஓகே. ஆனா வாலிப பிள்ளைங்களை மட்டும்தான் இடறி அந்த வயது விழுந்துருவாங்கன்னு தெரியும். அதனாலதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, உன் வாலிப பிரயாணத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைச்ச உன் தேவனை நீ அந்த நேரத்துல நீ நினைச்சுக்கொள்ளு. அப்படி தேவனோட வழியில நம்ம சரியா பிள்ளைங்களை எப்படி சின்ன வயசுல அந்த குழந்தைங்களை நம்ம கூட்டிட்டு போறோமோ, ஒரு சண்டே கிளாஸ் கூட்டு போகும்போது அவங்க ஒழுங்கா இருக்காங்களோ, அதே போல வாலிப நேரத்துலயும் நம்ம சரியா ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது அவங்க அந்த இடத்துல அநேக காரியங்களை அவங்க கத்துக்கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது நிச்சயமா அந்த குழந்தைங்களுக்கு கர்த்தர் பெரிய ஒரு கிருபையை செய்வாரு. நீதிமொழிகள் 4:13 கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா பேசணும். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமா இல்ல, அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம புத்திமதி, எல்லாருக்கும் புத்திமதி நம்மளுக்கு தேவைதான். ஆனா அந்த வாலிப நேரத்துல மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கு புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஏன்னா அந்த நேரத்துல தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிற வயசு எது தெரியுங்களா? வாலிப வயசு தான். ஏன்னா அந்த நேரத்துல அவங்க சரியாய் எந்த இடத்துல ஒன்றும் நிறைய பேர் இன்னைக்கு போதைக்கும் மதுபானத்துக்கும் அந்த சிகரெட்டுக்கு இந்த உலக பிரமாண ஆடைகளுக்கு கீர்த்தனமான ஆடைகளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, தான் போக்கில் போற ஒரு எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கறதா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நிரந்தரமான மகிழ்ச்சி, அது எல்லாமே உன்னோட ஜீவனுக்கு அழிவை தான் கொடுக்கும். ஆனால் இந்த நேரத்தில் தாய் தப்பனோட புத்திமதியை கேளு, ஆண்டரோட வார்த்தையை கேளு அப்படின்னு சொல்லி நாம தான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைல நீதிமொழிகள் 4:13 புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள்ளு, உறுதியா எடுத்துக்கோ அந்த புத்திமதியை, அதை எப்பவுமே விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இந்த வாலிப பிரயத்துல நம்ம கரெக்டா அந்த புத்திமதியை ஏத்துக்கிட்டோம்னா நிச்சயமா நம்மளை போல வயதுல எல்லாம் என்ன ஆகும், அருமையா என்ன பண்ணுவோம், நம்ம
சூப்பரா வந்து நம்ம அதை எல்லாவற்றையும் கடந்து வர முடியும். அதே மாதிரி சாட்சியா மற்றவங்களுக்கு முடியும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப அழகா சொல்வாரு. சங்கீதம் 103:5 பாத்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம இந்த வசனத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன சொல்றாரு அவரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வார்த்தையை மட்டும் வயசானவங்க வந்து நம்ம எல்லாருமே பற்றிக்கொள்வோம். ஏன்னா நமக்கு திரும்பியும் வாழ வயது வருது, அதாவது வாலிப வயசு ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அது எல்லாரும் சந்தோஷமா ஏத்துப்போம்ல. வயசாயிட்டு போக போக நம்மளுக்கு பயம் வரும், எப்போ நம்மள ஆண்டவர் கூப்பிட்டு வரோங்கிற அந்த இது இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நான் தேவனோட வார்த்தையை நம்ம சொல்லி 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 அவர் பிரசங்கிக்கும் போது நிச்சயமா நம்மளோட வாயில அவர் என்ன பண்ணுவார், நன்மையான காரியங்களை நம்மளுக்கு அவர் வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம என்ன பண்றாரு, கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகு எப்படி ஒரு மலை மேல போயிட்டு அதோட வயது அதோட காலம் முடிய போகுதுன்னு தெரிஞ்சோனோ அது மலை உச்சியில போயிட்டு தன்னுடைய சிறகுகள் எல்லாம் அது தான் கிட்ட இருந்து எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துருமா, வெறும் தோல் மட்டும் தான் இருக்குமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழுகு அது வரைக்கும் அது அமைதியா அந்த இடத்துல காத்துட்டு இருக்கும் போது அதுக்கு புது பலன் கொடுத்து கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமா எப்படி ஒரு அது குழந்தையா வாலிப வயசுல எப்படி வந்து சிறகு விரித்து பறக்கிறதுக்கு வந்து அந்த ரெக்கைகள் முளைச்சதோ அதே போல புதிய அதுங்களுக்கு ரெக்கைகள் எல்லாம் முளைக்கும். அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும், மீண்டுமாக திரும்பி அந்த பறந்து வந்து என்ன பண்ணும், மீண்டுமாக வாழும். அதனாலதான் கழுகுக்கு சமமான வாழ வயதுன்னு. அது எப்படி வந்து தன்னுடைய முடிவுன்னு தெரிகிற போது மீண்டுமாக வாழ வயதை கொடுக்குறாரோ ஆண்டவர், அதே போல நம்மையும் கூட என்ன பண்றாரு, உன்னை நன்மையினால நான் போஷிக்கிறேன்றாரு. நன்மையால நம்மளை போஷிக்கிறாரு. அது காரணம் நம்மளோட வேத வார்த்தையை நம்ம தேனும் தியானிக்கும் போது, அப்பா இடத்துல வந்து நம்ம விட்டு பிரியாதபடி இருக்கும்போது நம்மளோட ஜீவன் பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய அந்த வாழ வயதை திருப்பி தராரு நம்ம எல்லாருக்கும். அதே நேரத்துல வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாரு, சரியா புத்திமதி சொல்லி அவங்கள வழி நடத்தணும்ன்றாரு. அப்பதான் ஏன் அந்த நேரத்துல அப்படி சொல்றாருன்னா, என் சிருஷ்டிகரன் நினை, யார் அவரை படைச்சாங்களோ அந்த தேவனை நீ நினை. அந்த நேரத்துல உன் நினைவுகள் எங்க போக கூடாது, வேற யாரையும் வாலிபர்கள் நினைக்க கூடாது. ஆண்களையோ பெண்களையோ, அதுக்கப்புறம் இந்த மதுபானத்தையோ இல்ல போதை பொருட்களையோ இல்ல தவறான காரியங்களோ பாவத்தையும் நினைக்காம அந்த நேரத்துல அப்படி நீ இடறி விழுந்துடக்கூடாது உன் வாலிப வயசுலன்றதுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை படைத்து உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அவரை நினைச்சிட்டா போதும் இந்த வாலிப பிள்ளைங்க அதுக்கப்புறம் இந்த உலக பாவத்துல அவங்க விழாம தப்பித்து தன் ஜீவனை காத்து கொள்கிற பிள்ளைகளா அவங்க இருப்பாங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை வாலிப பிள்ளைகள் கேட்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை வந்து தாய்மார்களா இருந்தாலும் சரி, இந்த நேரத்துல நம்மளோட வாலிப பிள்ளைகளை எதனால காத்து கொள்ளலாம், வசனத்தின் மூலமா காத்து கொள்ளலாம். அவங்களுக்கு புத்திமதி சொல்லி, இந்த நேரத்துல நாங்க சொல்ற புத்திமதி உங்களுக்கு சரியா தெரியாது, உங்களுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நாங்களும் கூட அந்த வயதுல கடந்து வந்தோம். இந்த நேரத்துல உலகத்தின் மனுஷங்களை நீ நினைக்காம தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க அழைத்து கரெக்டா பிள்ளைங்களை சென்றீங்கன்னா அவங்களுக்கு இந்த சத்ருவானவன் பாவமானது நெருங்கவே நெருங்காது. இதை நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க கடைபிடித்தா நிச்சயமா கர்த்தர் உங்க வாலிப பிள்ளைகளையும் என்னோட பிள்ளைகளையும் சரி கர்த்தர் பாதுகாப்பாராக. ஆமென்.